வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தது ரொம்ப தப்போ அப்படின்னு இன்னைக்கு மதிமுக ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. மதிமுகவில் வைகோ அவர்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்களோ இல்லையோ, நிர்வாகிகள் எல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வைகோனுடைய பேச்சுகள் இன்னைக்கு தரமற்று போயிருச்சு அப்படின்னு கூட பல பேர் விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. வைகோல கூட நம்பி போயிடலாம்ப்பா, இந்த வைகோவை மட்டும் நம்பி போகக்கூடாது அப்படின்னு சோசியல் மீடியாக்கள்ல கேலி கிண்டல் செய்யற அளவுக்கு ஐயா வைகோவுடைய பேச்சுகள் இன்னைக்கு தரம் கெட்டு போயிருச்சா அப்படின்ற ஒரு கேள்விதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இங்க வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது எல்லாத்தையும் கரெக்ட், சூப்பரு, பக்கா, செம்ம, மாசு இப்படின்னு சொல்லிக்கிட்டு வலம் வந்த வைகோ அவர்கள் இன்னைக்கு திமுக ஆட்சியில பல குளறுபடிகள் நடந்துச்சு, கட்டிங் நடந்துருச்சு, கமிஷன் நடந்துருச்சு, ஊழல் நடந்துருச்சு அப்படின்னு இன்னைக்கு எல்லாத்தையும் போட்டு 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 அவர் முன்னாடி வைக்கிறார். இதை ஏங்க நீங்க ஆரம்பத்திலே கண்டிக்கல அப்படின்றது நம்மள கேள்வி கேட்டா, நம்மளையே என்ன பண்றாரு, அட்டாக் பண்றாரு அப்படின்ற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு மதிமுகல நிலவுது. திமுக கூட்டணியில் இருந்த மதிமுக இன்னைக்கு தாவேகா கூட்டணிக்கு தாவி இருக்கிறாங்க. இதுதான் ஹைலைட்டான விஷயம். சரி, நீங்க மதிமுக திமுக கூட்டணியிலிருந்து வெளியே போயிருச்சு, இதனால திமுகவுக்கு ஒரு பெரும் இழப்பா அப்படின்னா ஒரு புள்ளி இழப்பு கூட கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா மதிமுகவுக்கு ஓட் பேங்க் அப்படின்றது கிடையவே கிடையாது அப்படின்னு. அதனால தான் உதயசூரியன் சின்னத்துல நிக்க வச்சது, சுயேட்சா கூட சின்னத்துல நிக்கல. அப்ப எப்படிங்க துரை வைகோ ஜெயிச்சாரே திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில அப்படின்னா, ஹலோ சார், அது திமுக கூட்டணியில இருந்ததுனால, திமுக கூட்டணியில இருந்ததுனால ஒருவேளை அவங்க தோக்கடிச்சிருந்தாங்கன்னா அது திமுகவுக்கு தான் கெட்ட பேரு கண்டி, திமுகவுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, இங்க 40க்கு 40 அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் குறி வச்சுட்டாரு. அந்த குறியை தாக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் திருச்சி மாநகரத்துல எல்லாருமே துரை வைகோ அவர்களுக்கு சேர்ந்து வேலை செஞ்சு அங்க என்ன பண்ணாங்க, ஜெயிக்க வச்சாங்களே கண்டி. மற்றபடி அது துரை வைகோவுக்காக வந்த ஓட்டு கிடையாது, மதிமுகவுக்கு வந்த ஓட்டு கிடையாது, ஐயா வைகோ அவர்களுக்காக வந்த ஓட்டு கிடையாது அப்படின்னு திமுகவில் தக்க பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. வேணும்னா அவரை ராஜினாமா பண்ண சொல்லுங்க. ராஜினாமா பண்ணிட்டு திமுக உதவி இல்லாம அந்த திருச்சி எம்பி தேர்தல் இடைத்தேர்தலை நிக்க சொல்லுங்க. அப்ப தெரியும் மதிமுகவுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குது, விசிகாவுக்கு என்ன இருக்குது, காங்கிரஸுக்கு என்ன இருக்குது, இடதுசாரிகளுக்கு என்ன இருக்குது, தாவேக்காவுக்கு என்ன இருக்குதுன்னு அப்ப தெரியும் அப்படின்னு இந்த சைடு தக்க பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படியா இருக்கும் பொழுது இங்க மதிமுகவுக்கு ஓட் பேங்க் கிடையாது. அதனால திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக போயிருச்சுன்னா ஒரு புள்ளி கூட இழப்பு கிடையாது அப்படின்னு தான் திமுக தரப்புல இருந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதனால திமுக சைட்ல இருந்து ஒரு பெரிய எதிர்வினைகள் ஆற்றுனாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. உண்மை விஷயம் என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியில இருந்து போன கட்சிகளை விமர்சிக்காம இருக்கிறாங்க இங்க திமுகவில் இருக்கிறவங்க. அப்ப எப்படிங்க திருமாவளவன் கோவப்படுறாரு, விமர்சனம் வைக்கிறவங்க வைக்கதான் செய்வாங்க அப்படின்னா, அந்த ஒரு வலி இருக்குல்ல, அந்த வலியினால வந்த வார்த்தைகள் தான் இது அப்படின்னு திமுக தரப்புல இருந்து பதிலடி கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்களுக்காக நாங்க கஷ்டப்பட்டு உழைப்போம், எல்லாமே நாங்க செய்வோம், எல்லாமே பண்ணுவோம், எங்களால இவங்க பிரயோஜனம் அடைஞ்சிட்டு இன்னைக்கு எங்களையே வேணான்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு போறாங்களே, அந்த வழியில வந்த வார்த்தைகள் தான் அப்படின்னு ராசா முதற்கொண்டு இங்க என்ன பண்றாரு, இங்க கருத்துக்களை முன்வைக்கிறாரு. ஏன்னா அவர் தான் என்ன பண்ணாரு, விசிகாவை கடுமையா சாடினாரு, மதிமுகவை சாடினாரு. சோ அதுக்கான விளக்கத்தை அவர் கொடுத்துட்டாரு. ஆனா இங்க திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகுன காரணத்திலிருந்து ஐயாவுடைய பேச்சுகள், வைகோ அவர்களுடைய பேச்சுகள் எந்த அளவுக்கு தடம் மாறி இருக்குது அப்படின்றதான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துருங்க, அந்த 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன், நானே பிரச்சாரத்துக்கு ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் என் கையை பிடிச்சுக்கிட்டு என்கிட்ட பேசினாரு சொன்னவர் ஐயா வைகோ அவர்கள். இது சோசியல் மீடியாக்கள்ல பொதுவெளியில பயங்கரமான ஒரு எதிர்வினை ஆற்றுச்சு. அப்போ விஜய டைரக்டா குதிரை பேரம் பேசினாரா, ஒட்டக பேரம் பேசினாரா, கழுத பேரம் பேசினாரா, அந்த பேரம் பேசினாரா, இந்த பேரம் பேசினாரா அப்படின்னு பலரும் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாரையும் பாதிப்புக்குள்ளாக்கிருச்சு தாவேகாவினர். என்னப்பா ஐயாவை நம்பி ஒரு வார்த்தை சொன்னா இது மாதிரி பொதுவெளியில போட்டு உடைச்சிட்டாரு, இந்த மாதிரிதான் இவர் பேசுவாரா அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து கூட ஐயா வைகோ அவர்களுக்கு சில பல செய்திகளை அனுப்புனதாக ஒரு தகவல் இருக்குது. சோ இப்படியா இருக்கும் பொழுது சுதாரித்து கொண்ட
வைகோ அவர்கள் திடீர்னு என்ன பண்றாரு, அந்தர் பல்ட்டி அடிக்கிறாரு. நான் எப்ப சொன்னேன்? அது மாதிரிலாம் சொல்லவே கிடையாது. நான் தான் அவர்கிட்ட போய் கேட்டேன். நான் வேணா உங்க கூட்டணிக்கு வந்துடுறேன். 2 பேரை ராஜினாமா பண்ண வைக்கிறேன். நீங்க ஜெயிச்சு குடுங்க. நீங்களே வந்து பிரச்சாரம் பண்ணீங்கன்னா நாங்க ஜெயிச்சுருவோம். அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவர்கிட்ட போய் கேட்டேனே கண்டி, அவர் வந்து என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு அப்படி அந்தர் பல்ட்டி அடிச்சாரு ஐயா வைகோ அவர்கள். ஸோ இதனால இவருடைய பேச்சு தடம் மாறி போச்சு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தபடியா என்ன சொன்னார்னா, ஒரு கல்யாண நிகழ்ச்சியில நாங்க 3 பேர் உட்கார்ந்திருந்தோம். சீமானு, நானு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வைகோ அவர்கள். 3 பேர் உட்கார்ந்திருந்தோம். என்கிட்ட பேசுனங்க, சீமான் கிட்ட மட்டும் பேசுறாரு. நல்லா சிரிச்சு கிரிச்சு பேசுறாரு. ஆனா என்கிட்ட பேசவே இல்ல அப்படின்னு வைகோ அவர்கள் சொன்னாரு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தோம்னா, வைகோ அவர்களும், ஸ்டாலின் அவர்களும் ரொம்ப ஜாலியா சிரிச்சு பேசுற வீடியோ வருது. ஸோ இதனால இந்த மனுஷன் ஏன்பா இது மாதிரி போயிட்டாரு? திமுக கூட்டணியிலேருந்து போனதுனால தாவேகா கூட்டணி போய் சேர்ந்தனால பொய்யா சொல்லின்னு இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லார் மத்தியிலும் இருந்தது. ஏன்னா தாவேகால இருக்கிறவங்க எல்லாருமே பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயா அப்படின்ற மாதிரி தான் கேள்விகள் முன்வைக்குது. ஒருவேளை தாவேகா கூட்டணி போனதுனால அந்த எஃபெக்ட் இவருக்கு வந்துருச்சா அப்படின்னு கூட பல பேர் சொன்னாங்க. அபாண்டமா பொய் புழுவுறாரு. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வைகோ அவர்கள் கிட்ட எப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாரு. இதை போயிட்டு பொதுவெளியில என்கிட்ட பேசவே இல்லை, என் பக்கம் திரும்பவே இல்லைன்னு சொல்றாரு. இது எந்த விதத்துல ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு இங்க கேள்விகள் முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது திமுக கூட்டணியில மதிமுக இருக்கும்போது பயங்கரமா நிர்பந்திச்சாங்க, நெருக்கடி கொடுத்தாங்க. 4 தொகுதி தான், அதுவும் உதயசூரியன் சின்னம் தான், அப்படி இப்படின்னு எங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. ஸோ எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் நாங்க இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொன்னாரு. உடனே செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க, ஐயா எதுக்கு ஐயா நீங்க அவ்வளோ நிர்பந்திச்சு அவ்வளோ கட்டாயத்தினால நீங்க வந்திருக்கணும், வெளியே வந்திருக்கலாமே அப்படின்னு கேள்வி கேட்டா, வெளியே வந்திருந்தா நீங்க சும்மா விட்டுருப்பீங்களா? வைகோ எப்போன்னு காத்தினே இருங்க, அப்படியே பழிய போட்டு அப்படிக்கா என்ன பண்ணீங்க, எங்களை நாசனம் பண்ணிட்டு போயினே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் மேல அப்படியே என்ன பண்ணாரு, கதையை மாத்தினாரு. நாங்க எங்க உங்களை வந்து இது பண்ணோம், நீங்க எதுக்குங்க அபாண்டமா போய் பண்ணுங்க, உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க வெளியே இருக்கிற வேண்டியதானே அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. செய்தியாளருக்கு மேல தான் தப்பு பண்றாரு. ஏன்னா வைகோ அவர்களை பேசுறதா நீங்க பார்த்துனே இருப்பீங்க அப்படின்னு. அப்புறம் வைகோ எப்படி பேசிட்டான், அப்படி பேசிட்டான், இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான்னு என் மேல வந்து என்ன பண்ணிடுவீங்க, எல்லாரும் சாஞ்சிருவீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் சொன்னார். சரி, அதையே கடந்துட்டு வந்துட்டு இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர்ல ஒரு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ளும் போது செய்தியாளர்களை அடிக்க பாய்ந்திருக்கிறாரு, வா போன்னு ஒருமையில பேசியிருக்கிறாரு. மதிமுக நிர்வாகிகள் அந்த செய்தியாளரை தாக்கியிருக்காங்க. நீங்க எந்த பத்திரிகை சார்? நீங்க எந்த பத்திரிகை? அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல எந்த பத்திரிகை சொல்லுங்க, கேக்குறீங்கல்ல? நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இது எந்த அளவுக்கு ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு நிலை அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஜனநாயகத்தின் 4ஆம் தூணான பத்திரிகையாளரை தாக்குறது தான் உங்களுடைய அரசியல் நாகரிகமா? இத்தனை ஆண்டு காலம் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் ஈழ விடுதலைக்காகவும் போராடின மதிமுக என்ற கட்சியும் ஐயா வைகோ அவர்களும் செய்தியாளர்களை தாக்கலாமா? உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டா நீங்க அடிப்பீங்களா செய்தியாளர்களை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது எந்த அளவுக்கு ஒரு அரசியல் நாகரிகம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஐயா எப்பேற்பட்ட ஒரு போராளி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு அறியும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு போராளியை எதிர்த்து கேள்வி கேட்டா அவர் செஞ்சத அவர் சொல்றத அதை பத்தி கேள்வி கேட்டா உடனே பதில் இல்லை அப்படின்றதுனால தாக்கிடலாமா, அடிச்சிடலாமா, செய்தியாளர் மேல கை வைக்கலாமா, உங்க ஆட்களை தூண்டி விடலாமா? இது என்ன ஐயா நியாயம் அப்படின்னு தான் இன்னைக்கு நிறைய பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டு இருக்கிறாங்க. அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, திமுக ஆட்சி காலத்துல ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இங்க வந்து என்ன பண்ணாங்க, கமிஷன் வாங்கினாங்க, கட்டிங் வாங்கினாங்க, கரப்ஷன் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில நடந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னாரு. இதை எதிர்த்து தான் அந்த செய்தியாளர் கேள்வி கேட்டாரு. அது நீங்க அப்பவே கூட்டணியில் இருக்கும்போதே சொல்லியிருக்கலாம் ஐயா, இன்னைக்கே கூட்டணி விட்டு நீங்க வெளியே வந்த பேர் இது மாதிரி சொல்றீங்க அப்படின்னா, அதுக்கு அவர் சொல்றாரு, அது கூட்டணி தர்மம், கூட்டணியில் இருக்கும்போது அது மாதிரி பத்தி பேசக்கூடாது, அது தர்மம், கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டு நீ பேசலாம் அப்படின்றாரு. அப்போ உங்க போராட்ட குணம் அப்படின்னும் பொழுது ஒரு கூட்டணி கட்சிக்குள்ள இருந்துட்டா நீங்க வந்து அடிமையாயிடுவீங்களா? அந்த கட்சி தப்பு செஞ்சா அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவீங்களா? எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டீங்களா? வெளியே வந்துதான் கேள்வி கேட்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வருதுல்ல. மதிமுக அப்படின்ற ஒரு கட்சி ஒரு போராட்டமான ஒரு கட்சி, போராளியான கட்சி. ஐயா வைகோ அவர்கள் இதே தமிழுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் தமிழ் வீழ விடுதலைக்காகவும் எந்த அளவுக்கு ஒரு போராட்ட குணமுள்ள மனுஷன் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அப்போ திமுக ஆட்சி காலத்துல ஊழல் நடந்ததுன்னா எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கலாம் ஐயா, ஏன் கேள்வி கேட்கல? இன்னைக்கு வெளியே வந்து நீங்க கேள்வி கேட்கறீங்களா? இதைத்தான் அந்த பத்திரிகையாளர் கேட்டாரு.
கேட்டதுக்கு ஏய் வா போ அப்படின்னு யார் உங்க உங்க ஓனர் உன்னை ஏத்தி விட்டாரா, என்ன தூண்டி விட்டாரா, மஞ்ச பத்திரிகையா, அப்படி இப்படி நீ இஷ்டத்துக்கு வாய் வந்ததை பேசுற. நீ சும்மா இரியா எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து பேசுறது, அவங்களுடைய ஆதரவாளர்கள் அவர் வந்து அடிக்கிறது, இது என்ன நியாயம்? நிர்வாகிகள் அடிக்கிறாங்க, அந்த பத்திரிகையாளரை தாக்க முயன்றாங்க. காவல்துறை மட்டும் அங்க வந்து இல்லைன்னா அந்த பத்திரிகையாளரு அவரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அடிச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பாய ஆரம்பிச்சாங்க. அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். காவல்துறையினர் வந்து என்ன பண்ணாங்க, அந்த பத்திரிகையாளரை சேவ் பண்ணி கொண்டு போனாங்க. சோ இந்த அளவுக்கு தான் மதிமுக தரம் கெட்டு போயிருச்சா, ஐயா வைகோ அவர்களுடைய பேச்சு தரம் கெட்டு போயிருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. பத்திரிகையாளர்களாகிய ஒவ்வொருவருக்கும் இந்த உணர்வுகள் இருக்குதுல்ல. ஏன்னா ஒரு பத்திரிகையாளரை இந்த கட்சி தாக்குதுன்னா அப்ப இத்தனை ஆண்டு காலம் நீங்க வந்த வாழ்க்கை போராடின குணங்கள் எல்லாம் வீணா போயிருச்சுல. சோ சுயநலத்துக்கான ஒரு அரசியல் அப்படின்னு இங்க எடுத்துக்க முடியுதுல மதிமுகவை. சுயநலத்தை தேடி போறாரு தலைவர் வைகோ அவர்கள் அப்படின்னு எடுத்துக்க முடியுதுல. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. சோ இன்னைக்கு கண்டனங்கள் வலுவா வலுக்குது. தாவேக்காவுக்கு போனா குணங்கள் இப்படி மாறிடுமா அப்படின்னு பலர் என்ன பண்றாங்க, வாதங்களை முன்வைக்கிறாங்க. இதுக்கு ஐயா தரப்புல இருந்து என்ன பதில் கொடுக்க போறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. சோ வைகோ அவர்கள் செய்தியாளர்களை ஒருமையில பேசி தாக்குனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.